தென்கொரியாவில் மாணவர்களுக்கான புதிய விசா நடைமுறைக்கு வந்திருக்கின்றன. இது பற்றி விவரிக்கிறார் அங்கிருக்கும் நம்முடைய செய்தியாளர் ஹரி. தென்கொரிய அரசாங்கம் நேற்று வெளிநாட்டு மாணவர்களுக்கான புதிய விசா நடைமுறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த விசா நடைமுறை வெளிநாட்டு மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என நம்பப்படுகிறது. ஏனென்றால் ஏற்கனவே உள்ள விசா நடைமுறையில் வெளிநாட்டு மாணவர்கள் தங்கள் படிப்புக்கு என மட்டுமே அவர்களுக்கு விசா வழங்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் அவர்கள் படிப்பு முடிந்து கொரியாவிலே வேலை பார்க்கும் என்ற நோக்கத்தில் உள்ளவர்களுக்கு மிகவும் சிரமமாக இருந்தது. ஏனென்றால் கொரியாவில் உள்ள அனைத்து கம்பெனிகள் மற்றும் அனைத்து இன்ஸ்டிடியூட்டுகளிலும் 5 கொரியருக்கு ஒரு வெளிநாட்டு மாணவர் என எடுத்துக்கொண்டிருந்தனர். அது மட்டுமல்லாது ஒரு கம்பெனியில் வேலை செய்ய வேண்டும் என்றால் 20% அதிகமாக வெளிநாட்டினரை அனுமதிக்க கூடாது என்றும் ஏற்கனவே நடைமுறையில் இருந்து வந்தது. இந்த நடைமுறைகள் அனைத்தும் இப்பொழுது தளர்த்தப்பட்டுள்ளன. இதனால் வெளிநாட்டு மாணவர்களுக்கு எளிதாக வேலை கிடைக்கும் என்றும் நம்பிக்கை ஏற்படுகிறது. இந்த விசா நடைமுறை அடுத்த மாதம் முதல் அமலுக்கு வருகிறது. இதனால் இனி வரும் காலங்களில் வெளிநாட்டு மாணவர்கள் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் அதுபோல் இங்கு தற்போது படித்துக் கொண்டிருக்கும் மாணவர்களின் வேலைவாய்ப்பை உறுதி செய்யவும் கொரிய அரசாங்கம் இதுபோன்ற செயல்களை எடுத்துள்ளது. தென்கொரிய தலைநகர் சியோலிலிருந்து புதிய தலைமை செய்திகளுக்காக ஹரி.